ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, என்ன பிரைஸ் நம்ம வீடியோ உள்ள சொல்லுவோம். இதை நம்ம சொல்றதுக்கு முன்னாடி உங்களால் என்ன பிரைஸ் கொடுக்குறாங்கன்னு கெஸ் பண்ண முடிஞ்சா கெஸ் பண்ணி வைங்க. என்னடா பிரைஸை கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து நிற்கிறானு பார்க்காதீங்க. எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டிலேருந்து எக்ஸாக்டாக வெறும் 500 மீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. அதை விடுங்க, அப்படியே சுற்றி வாங்க. நான் நிற்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஸ்டேட் ஹைவே, உத்தரமேரூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவேலேருந்து ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஒரு 10 to 20 மீட்டர் போனீங்கனாலே இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு மெயினான இடத்துல எவ்வளோ கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இதை விட ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2000 ஏக்கரில் ஒரு ஐடி ஹப் பக்கத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வரப்போகுது. எல்லாருக்குமே தெரியும் குளோபல் சிட்டி மதுராந்தகத்தில் வரப்போகுதுன்னு. அந்த குளோபல் சிட்டி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெறும் 3 கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. அதே மாதிரி எவர்வின் ஸ்கூலுமே வெறும் 3 கிலோமீட்டர் லொக்கேட்டாக இருக்குது. மேக்ஸிமம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க ப்ரைஸ் எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டுன்னு. ஒரு 3000 கொடுப்பாங்கன்னு நினைப்பீங்க, ஆனால் இல்லை. அப்படி இல்லைன்னா ஒரு 2500 ரூபாய் நினைப்பீங்க, அதுவும் இல்லை. ஒரு 2000 ரூபாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே இல்லை. அதை விட கம்மியாக தான் இந்த இடத்துல ஒரு பிளாட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெறும் 18 லட்ச ரூபா தாங்க லேண்டு கொடுக்குறாங்கன்னு நினைப்பீங்க, இல்லவே இல்லை. இடத்தோட தனி வீடே வெறும் 18 லட்ச ரூபாய்க்கு கட்டி தந்துக்கிட்டு இருக்காங்க. எப்பா வீடே 18 லட்ச ரூபாய்க்கு கட்டி தராங்கன்னா அப்போ லேண்டு எவ்வளோன்னு தான்ப்பா கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் கையில் வெறும் 7 லட்ச ரூபா இருந்தால் போதும் இந்த இடத்துல உங்களுடைய கனவு வீட்டு மனையை வாங்கிக்க முடியும். கண்டிப்பாக லேண்டு வாங்குறவங்க இல்லை வீடு கட்டுறவங்க வந்து எதிர்பார்க்குறது growth தான். growthக்கு பஞ்சமே இல்லைங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டி லொக்கேட் ஆயிருக்கு, ஸ்டேட் ஹைவே லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2000 ஏக்கரில் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற குளோபல் சிட்டி இங்கேருந்து வெறும் 3 கிலோமீட்டரில் வரப்போகுது. அந்த 2000 ஏக்கருமே ஐடி ஹப் தான். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல் அந்த மாதிரி இல்லை, ஐடி ஹப் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாகவே வந்து உங்களுக்கு growth ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஓஎம்ஆர் நீங்கள் எடுத்துக்கலாம், எந்த அளவு growth ஆச்சுன்னு. அதுக்கு காரணமே ஐடி தான். இப்போ கூட பட்டாபிராம் டைட்டில் பார்க் வந்தோன்னா அந்த இடம் எவ்வளோ growth ஆச்சுன்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஒரு 2000 ஏக்கரில் ஐடி ஹப் வரப்போகுது. ஸோ growthக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் வாசிம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்படி கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாகவும் இருக்கட்டும், இல்லை உடனே வீடு கட்டி குடியேற மாதிரியுமே ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 to 6 வருஷம் கழிச்சு டெஃபினெட்லி யோசிப்பீங்க, பாய் பேச்சை கேட்டு நம்ம இங்கே இன்வெஸ்ட் பண்ணோம், நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்டை நம்மளை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கவங்க வந்து ஸ்ரீ டெவலப்பர்ஸ். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து ஸ்ரீநகர். இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸாக்டாக வந்து எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரியக்கூடிய மதுராந்தகத்தில் கருங்குழிங்கிற ஒரு இடத்துல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும்னா, கருங்குழி ஜிஎஸ்டி ரோடு இருக்குல்ல, அந்த ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து எக்ஸாக்டா வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இந்த ப்ராஜெக்டை ரீச் பண்ணிக்க முடியும். இதை விட சூப்பரான விஷயம், உத்தரமேரூர் போகக்கூடிய அந்த ஸ்டேட் ஹைவேல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ். உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்னா எப்படி சொல்றது, ஒரு 30 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மெயினான லொக்கேஷனில் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ப்ராஜெக்ட் வந்து டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவரோட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக வந்து 97 பிளாட் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. என்னப்பா 97 பிளாட்ல 10 பிளாட் முடிஞ்சிருச்சா இல்லை 15 பிளாட் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. கிட்டத்தட்ட வந்து 67 பிளாட் வர இந்த இடத்துல சோல்ட் அவுட்டே ஆகி முடிஞ்சு. பேலன்ஸ் வந்து வெறும் 30 பிளாட் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க வீடியோ பார்த்துட்டு நீங்க கால் பண்ணி புக் பண்ண போகும்போது இன்னும் ஒரு 10 பிளாட் கூட புக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு மெயின் தான் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஹைவே. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த பட்ஜெட்ல கிடைக்காது. அந்த காரணத்தினால தான் வந்து இந்த அளவுக்கு குயிக்கா புக் ஆகிக்கிட்டே இருக்கு. மினிமம் வந்து எல்லாராலையும் வாங்கக்கூடிய வகையில் 490 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸஸ் அவைலபிளா இருக்கு. ஒரு 490 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பிளாட் வந்து 7,35,000 ரூபா இருந்தா உங்களால வாங்கிக்க முடியும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு நீங்க போகும்போது 490 ஸ்கொயர் ஃபீட் வந்து மேக்ஸிமம் யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. மினிமம் 600 இல்லைன்னா 800 இல்லைன்னா ஒரு அரை கிரவுண்ட் அப்படிதான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டையுமே சொல்லிடுறேன். ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1500 ரூபா அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரிப்பா, 1500 ரூபாய்க்கு இந்த இடத்துல நான் ஒரு பிளாட்டை புக் பண்ணிட்டேன், என்ன growth இருக்கு அப்படின்னு தான் நீங்க கேட்பீங்க. மெயின் விஷயம், உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹைவே பக்கத்தில் லொக்கேட் ஆயிருந்தாலே growth நல்ல ஒரு பூமில் இருக்கும். இங்க வந்து ஸ்டேட் ஹைவே பக்கத்துலையும் லொக்கேட் ஆயிருக்கு, ஜிஎஸ்டி பக்கத்துலையும் லொக்கேட் ஆயிருக்கு. அதனால நல்ல growth இருக்கும். சரி, இது மட்டும் தான் growthக்கான காரணமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க. நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் புதுசாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற குளோபல் சிட்டி கிட்டத்தட்ட வந்து 2000 ஏக்கர்ல வந்து ஒரு ஐடி ஹப்பே வரப்போகுது. நீங்க யோசிச்சு பாருங்க, 2000 ஏக்கர்ல ஒரு ஐடி ஹப் பக்கத்துல உங்களுடைய லேண்ட் இருக்கு அப்படின்னா அதோடைய
இதோடைய ஃபியூச்சர் growth எந்த அளவில் இருக்கும் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் 1500 வாங்கி போடலாம். ஃபியூச்சரில் இதோட growth-ஐ நீங்களே எதிர்பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு பூமே இருக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல. ரீசன் வந்து மதுராந்தகம் குளோபல் சிட்டி. இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் ஒரு தடவை வந்து சைட் விசிட் பண்ண வரும்போது பக்கத்தில் வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட் போட்டிருந்தா தாராளமாக போய் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பார்த்து ரேட்டை கூட விசாரிச்சு பார்த்துட்டு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வரலாம். அப்படி ரேட்டை மட்டும் நீங்கள் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட்ல தான் நீங்கள் ஒரு பிளாட் புக் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ரைஸ் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்டையுமே வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. ஏன்னா பெர் ஸ்கொயர் ஃபீட் 1500, அதுவும் இந்த அளவுக்கு மெயினான ஏரியாலன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக தார் ரோடு தான் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க. 24 அடி 30 அடி 33 அடியில் வந்து நல்ல குவாலிட்டியான சிமெண்ட் ரோடு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ல மட்டுமே 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 7 என்ட்ரன்ஸ் இருக்குங்க. இன்னுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போ வெறும் 30 பிளாட் தான் அவைலபிளாக இருக்குது. சில நினைப்பீங்க 30 பிளாட் தான் இருக்குது, நம்ம போகிற காட்டி முடிஞ்சிருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராஜெக்டை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்க அடுத்து பேஸ் 2 லான்ச் பண்ணும்போது டெஃபினெட்லி ஒரு 1900 2000 தான் ப்ரைஸ் கோட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பேஸ் 1ல் நீங்கள் ஒரு பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துட்டாங்க, சுற்றி காம்பவுண்ட் வால் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு பிளாட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே வீடு கட்டி குடியேறலாம். உங்களுக்கு ரெடி டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்குது. நீங்கள் வர்ற வழி எல்லாமே வீடுகள், சைட்டுக்கு முன்னாடியும் வீடு, சைட்டுக்கு பின்னாடியும் வீடு, நடுவால் தான் இந்த சைட்டு. உங்களுக்கு வந்து வாட்டர் இஷ்யூ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் இஷ்யூலாம் இல்லை. உங்களுக்கு நல்ல ஸ்வீட் வாட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 70 அடி போர் போட்டினாலே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்வீட் வாட்டர் கிடைச்சிரும். உங்களுடைய சேஃப்டிக்காண்டி ஒரு 100 அடி 150 அடி போட்டுக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு வீடு கட்டுறவங்க கண்டிப்பாக யோசிக்கிறது நம்மளுடைய அத்தியாவசிய தேவையை எந்த அளவு நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் பிளாட் வாங்கினாலும் சரி இல்லை வீடு கட்டினாலும் சரி, ஜஸ்ட் 500 மீட்டர் நீங்கள் வெளியே போயிட்டேன்டாலே, அதாவது ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, வெறும் 500 மீட்டர் நீங்கள் வெளியே போயிட்டேன்டாலே உங்களுடைய எல்லா தேவைகளையுமே, அதாவது எல்லா தேவையிலுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். அன்றாட தேவைகள், மார்க்கெட்டு, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மருத்துவ வசதி, ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்லேயே வாசன் ஹாஸ்பிட்டல் இருக்கு. 24/7 வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு இயங்கி கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 3.5 கிலோமீட்டர்ல குளத்தூர்ல ஃபேமஸாக இருக்கு பார்த்தீங்களா எவர்வின் ஸ்கூல், அது வெறும் 3.5 கிலோமீட்டர்ல இங்க லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூல் லொக்கேட் ஆயிருக்கு, உங்களுக்கு ஆண்டாள் அழகர் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு, தனலட்சுமி இன்ஜினியர் காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கல்வி நிறுவனங்களுக்கு மத்தியில் தான் இந்த காலேஜ் லொக்கேட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேல்மருவத்தூர் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 15 மினிட்ஸ்ல உங்களால் ரீச் பண்ணிக்க முடியும். அங்கேயே உங்களுக்கு இல்லாத ஸ்கூல் காலேஜே இல்லை. ஏன்டா அந்த மேல்மருவத்தூர் கோயிலுக்கு பின்னாடி போயிட்டுன்றாலே உங்களுக்கு ஃபுல்லாமே கல்வி நிறுவனங்கள் தான். ஸோ வந்து கல்வியை பற்றி இந்த ஏரியாவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னதே மதுராந்தகத்தில் ஐடி ஹப் வரப்போகுது. ஸோ அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு growth-க்கு ஒரு growth-ஆகவும் ஆயிரும், வேலை வாய்ப்புக்கு ஒரு வேலை வாய்ப்பாகவும் ஆயிரும். ஸோ இந்த சரௌண்டிங்கில் யாராச்சும் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை வந்து ஒரு தடவை வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்டிங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இங்கேருந்து உங்களுக்கு படாலமே வந்து ஒரு 7 கிலோமீட்டர் ரீச் பண்ணிக்க முடியும். படாலத்தில் பெர் ஸ்கொயர் ஃபீட் 2500 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த ஏரியாலே பெர் ஸ்கொயர் ஃபீட் 1800 1900 கொடுக்குறாங்க. ஆனா இங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1500 தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த இடத்துல பிரைஸ் வந்து இவங்க ஹைக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல ஒரு பிளாட்டை புக் பண்ண பாருங்க. நீங்க ஃபேமிலியோட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க சைட் விசிட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களே உங்களுக்கு ஃப்ரீ சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி தராங்க. நீங்க ஒரு வீடோ ஒரு லேண்டோ வாங்குற எண்ணத்துல இருந்தீங்கன்னா இறைவன் எங்க யூடியூப் சேனல் அந்த வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். எண்ணம்பல் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.